பேர் நக்குல். எல்லார் மாதிரியும் எனக்கும் வாழணும்னு ஆசை. ஆனால் என்னால் முடியல. எனக்கு அப்பா அம்மா கிடையாது. ஆனால் அது ஒரு குறையாக தெரியாத மாதிரி ஒரு சில பேர் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஐஸ்வர்யா. என் வாழ்க்கையில் நிறைய கஷ்டம், சோகம், துக்கம், மகிழ்ச்சி இது எல்லாமே நிறையவே இருந்துச்சு. அதை எல்லாத்தையுமே என் கூட சரிபாதியாக ஷேர் பண்ணுறதுல இவனும் ஒருத்தி. எனக்கு 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, நவீன், தனுஷ். வெளி உலகத்தில் எப்படி நடந்துக்கணும், யார் யார்கிட்ட எப்படி பழகணும்னு என்னை ஒரு நல்ல முறையில் வழி நடத்தினது இவங்க மட்டும்தான். என் வாழ்க்கை மேலும் மேலும் அழகாக இருக்குன்னா அது இவங்களால மட்டும்தான். என்னோட அழகான நாட்கள் இன்னும் அழகாக தெரிஞ்சதுன்னா அதுக்கு இவங்க 3 பேர் மட்டும்தான் காரணம். வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும். ஆனால் எனக்கான மாற்றம் வாழ்க்கையில் இல்லை, எனக்குள்ளே தான் இருந்துச்சு. அந்த மாற்றம் சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனால் வெளி உலகம் அதை தப்புன்னு தான் சொல்லுன்றது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். அந்த மாற்றம் எனக்கானது இல்லைன்றது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் அதை விட்டு என்னால் வெளியில் வர முடியல. இந்த மாற்றத்தை பற்றி நான் வெளியில் சொல்லலான்னு பார்த்தா என் மனசுக்குள்ளே ஒரு வித தயக்கம் இருந்துச்சு. அதை தயக்கம்னு சொல்லலாம், கூச்சம்னு சொல்லலாம். அந்த கூச்சம் தப்பானதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அதை விட்டுட்டு என்னால் வெளியில் வர முடியல. எனக்கு பசிக்குது, சமையல் ரெடியா? 5 minutes. இன்னும் 5 minutes ஆகுமா? வளையல் நல்லா இருக்கு, எங்கே வாங்கின? விட்றா, வேலை இருக்கு. நிஜமா சொல்கிறேன், எங்கே வாங்கின? நல்லா இருக்கு. உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாது. ஏன்டா இப்படி பிஹேவ் பண்ற? போய் வேலையை பாரு. கதவு திறந்துதான் இருக்கு, உள்ள வாங்க. வா நவீன். நகுல் இருக்கானக்கா? இருக்கான். சரி நவீன், ஒரு நிமிஷம். சொல்லுங்கக்கா. நக்குலோட ஆக்டிவிட்டீஸ் சரியில்லை. அது அவன் முன்னாடி சொல்றதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு, அவகிட்ட கூட்டு போய் கன்சல்ட் பண்றியா? எனக்கு அவங்க கிட்ட கேட்குது ஐடியா. நீ என்னன்னு கொஞ்சம் கேட்டு சொல்றியா? சரி, கேட்டு சொல்றேன்க்கா. நகுல். சொல். ஒரு நிமிஷம். என்னடா ஆச்சு? என்னடா பண்ணிட்டு இருக்க? என்னத்த மறைச்ச? ஒன்றும் இல்லைடா, சும்மா தான். இல்லை, ஒன்றும் இல்லை, விட்டுடா. என்னதுடா அது?
நீ பண்ணது உனக்கே அசிங்கமாக தெரில? அக்கா வேற வருத்தப்படுறாங்கடா. எனக்கே தெரியலடா நான் என்ன பண்ணுறேன்னு. கொஞ்ச நாளாக எனக்கு எதுவுமே புரியலடா. முதல் தடவை நவீன் கிட்ட என்னோடய ப்ராப்ளம் பற்றி அன்றைக்கி நான் சொன்னேன். அவன் எனக்கு ஒரு ப்ராப்பர் சொல்யூஷன் தேடி தரேன்னு சொன்னான். வாங்க, நவீன் தானே? சாரி, ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நீங்கள் வேறு பர்சனலாக பேசணும்னு சொல்லியிருந்தீங்களா? வீட்டுக்கு வர சொல்லிட்டேன். ஐ ஜஸ்ட் நோ காட் யுவர் இஜி ரிசல்ட்ஸ். அதாவது உங்கள் ஃப்ரெண்ட் ஒரு சேஞ்ச் கோத்ரூ பண்ணிகிட்டு இருக்கார். பிஹேவியரல் சேஞ்ச். கேரக்டர் வைஸும் சரி, ஆட்டிடியூட் வைஸும் அவர் ஒரு பொண்ணாக மாறிக்கிட்டு இருக்கார். சுருக்கமாக சொல்லணுன்னா இஸ் இன் அ ஸ்டேட் ஆஃப் டிரான்ஸ்ஜெண்டர். அது எப்படி டாக்டர் ஒரு ஆம்பளை? இது எல்லாருமே தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதாவது உங்கள் ஃப்ரெண்ட் அஃபெக்ட் ஆகிருக்கிறத 3 கேஸாக நம்ம பிரிக்கலாம். கேஸ் 1, ஹார்மோனல் இம்பேலன்ஸ். பிரெயின் ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு எய்தர் மேல் ஹார்மோன்ஸ் இருக்கும் இல்லைனா ஃபீமேல் ஹார்மோன்ஸ் இருக்கும். பட் வளர வளர த்ரூ டெவலப்மெண்ட் பிரெயின் எந்த பக்கம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதோ அந்த ஹார்மோன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். கேஸ் 2, ஜெனட்டிக்லி அஃபெக்டட். ஆன்செஸ்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா அப்பா தாத்தா அந்த பக்கம் யார் அஃபெக்ட் ஆகிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வரும். இதை யூஸ்வலாக ப்ரீநேட்டல் வைஸ் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க, இல்லைனா க்ரோத் பீரியட் டைமில் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க, ஏஜ் ஆஃப் 6 or 16. கேஸ் 3, இதுதான் நீங்கள் கவனிக்கணும். உங்கள் ஃப்ரெண்ட் அஃபெக்டாக இருக்கிறதும் கேஸ் 3 தான் சொல்லுவோம். அதாவது பச்சுவந்தி கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, அது அதோட இடத்துக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கும். எந்த விதத்தில் அதோட கலரை மாற்றிக்கும். அதே மாதிரி தான் உங்கள் ஃப்ரெண்ட். அவர் மனரீதியாக ஒரு பொண்ணாக இருக்கிறது பெட்டர், ஒரு பொண்ணாக இருக்கிறது கம்ஃபர்டபுள்னு ஆசைப்பட்டிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி அவரை மாற்றிக்கிட்டு இருக்காரு. த ஃபன்னி திங் இஸ், அவர் இன்னும் ஆம்பளை தான். ஜெண்டர் வைஸ் அவர் மாறவே இல்லை. ஆனால் அவரோட ஆட்டிடியூட், பிஹேவியர், பிரெயின் ஆக்டிவிட்டி இது எல்லாமே ஒரு ஃபெமினாக மாறிக்கிட்டு இருக்கு. இதுக்கு க்யூரே இல்லையா சார்? இப்போ என்ன பண்ணலாம் இப்போ? இதுக்கு கியூர்னு பார்த்தீங்கன்னா 2 விதம் இருக்குது. ஒன்று பிஹேவியரல் தெரப்பி. அதாவது அவரோட பிஹேவியரை நம்ம மாற்ற ட்ரை பண்ணலாம். இல்லைனா அவர் ஆசைப்பட்ட மாதிரியே ஆப்ரேஷன் மூலயமா ஃபீமேலாக மாற்றலாம். அந்த ஆப்ரேஷன் பேர் தான் செக்ஸ் ரீஅசைன்மெண்ட். ஃபர்தராக இதுக்கப்புறம் நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுன்னு உங்கள் ஃப்ரெண்டு தான் முடிவு பண்ணணும். இப்படி இருந்த என்னோட வாழ்க்கை இல்லாமல் தடுமாறும் பொழுது கரங்கள் ஏதும் இல்லை. நான் கடந்து வந்த பாதையில் மன்னிக்கவும். பெண்மை குணம் கொண்ட பிறகு வந்த பாதையில் நான் கடந்தது, உணர்ந்தது பசி, வலி, கோபம், உணர்வு, பாதுகாப்பின்மை. நான் செய்த பாவம்தான் என்ன? பெண்மையாக மாறியதா அல்லது பெண்மையாக உணர்ந்ததா?
ஒருவர் திருநங்கையாக மாறினால் மங்கையாக போற்றுங்கள், மலராக அரவணையுங்கள். அதுவே இந்த நக்குல் என்னும் நக்குஷாவின் கடைசி ஆசை.